1980க்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் பலம் காட்டும் தொகுதியாகவே பார்க்கப்படும் உத்திரமேரூர் சட்டப்பேரவை தொகுதியின் நிலவரம் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. உத்திரமேரூர் சட்டப்பேரவை தொகுதி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத், உத்திரமேரூர், ஐயம்பேட்டை, திருப்புலிவனம், சாலவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. தமிழகத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குடவோலை முறையில் தேர்தல் நடைபெற்ற ஆதாரங்களை குறிக்கும் கல்வெட்டுகளை கொண்ட வைகுண்ட பெருமாள் கோவில் இங்கே தான் இருக்குது. தொகுதியில் விவசாயம்தான் மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமாக இருக்குது. விவசாய கூலி வேலை செய்கிறவங்க, கட்டுமான தொழிலாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியாகவும் இருக்குது. தொகுதியில் 1,18,564 ஆண் வாக்காளர்களும் 1,25,300 பெண் வாக்காளர்களும் 58 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமாக 2,43,922 வாக்காளர்கள் இருப்பதா தேர்தல் ஆணையம் இறுதி வாக்காளர் பட்டியலில் தெரிவிச்சிருக்கு. தொகுதி வரலாற்றில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிகபட்சமாக திமுக 7 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. அதிமுக 6 முறையும், காங்கிரஸ் 2 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. 1957 தேர்தலில் சுயேட்சை ஒருவரும் ஜெயிச்சிருக்காரு. தொகுதியில் 2021 சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக அதிமுக இடையே கடும் போட்டி நிலவுச்சு. இறுதியாக 93,427 வாக்குகளை பெற்ற திமுகவின் சுந்தர் வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு கடும் போட்டியை கொடுத்த அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் 91,805 வாக்குகளை பெற்று 1,622 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். வரலாற்றில் திமுகவும் அதிமுகவும் தங்களோட பலத்தை காட்டுற தொகுதியாகவே உத்திரமேரூர் இருக்கு. இப்போ தொகுதியில் தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட அங்கே இருக்கக்கூடிய மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும்னு இப்போ பார்த்துடலாம். கரும்புக்கு கடந்த ஆட்சியில் 4000 தரேன்னாங்க, இதுவரையிலும் தரல. வரக்கூடிய ஆட்சியாளர்கள் கரும்புக்கு டன்னுக்கு 5000 கொடுத்தாங்கன்னா விவசாயிங்க கரும்பு பயிரிடுவாங்க. வாலாஜாபத்தில் ஓரளவுக்கு வளர்ந்துன்னு வருது. வாலாஜாபத்தில் அந்த தீ அணைக்கிறதுக்கு அந்த இது நம்மளுக்கு வேணுங்க. இங்கே பக்கத்தில் இருந்ததுன்னா கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு 40 கிராமம் இருக்குது. பக்கத்தில் இருக்கும்போது இந்த தீ இது இருந்ததுன்னா இங்கே ஃபயர் இன்ஜின் இருந்ததுன்னா அது அந்த 40 கிராமத்தில் எதனா ஒன்று ஆச்சுன்னா டக்குன்னு இது பண்ணுவாங்க. மாணவர்கள் ரொம்ப ஏழ்மையான மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கோசரம் ஒரு அரசு கல்லூரி தேவைப்படுது எங்களுக்கு. இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். சுற்று வட்டாரத்தில் ஃபுல்லாக ஏழை மக்களுக்கு தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அரசு கல்லூரி தேவை. ஆனால் இங்கே ரயில் வசதி இருக்குது, பஸ் வசதி எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அவங்க போயிட்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆகையால எங்களுக்கு கோரிக்கை வைக்கிறது நாங்கள் என்னன்னா, இங்கே எங்களுக்கு கல்லூரி தேவை. பொதுமக்கள் இடையூறு எல்லாமே இருக்கணும். இதுக்கப்புறம் மேலும் மேலும் கல்குவாரி வர்றதுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் பல முறை எங்கள் ஊரில் நான் நிறைய பேர்களை சொல்லியிருக்கேன், கோரிக்கையும் வச்சுருக்கோம், கலெக்டர்களை மனு கொடுத்துருக்கோம், எங்கள் ஊர் வர அரசியல்வாதிகளை மனு கொடுத்துருக்கோம். யாரும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. பார்க்குறேன் மட்டும் சொல்கிறாங்கட்டும், யாரும் அந்த நடவடிக்கையும் எடுக்கலை. கொஞ்சம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாதாள சாக்கடை திட்டம் நமக்கு வேணும். அதோட ஏரி, குளம், குட்டை எல்லாமே மாசடைஞ்சு இருக்கு. இந்த மாசடைவதற்கு காரணமாக இருக்கிறது இந்த பாதாள சாக்கடை திட்டம் இல்லாதனால தான். இதை நம்ம மேம்படுத்திட்டோம் அப்படின்னா குளம், குட்டை, நீர், கண்மாய் எல்லாத்துக்கும் நீர்நிலை பெருகும். அதன் வழியாக நமக்கு நீரில் எந்த ஒரு மாசற்ற நோயும் நமக்கு வராது.